ஒரு பகவானுக்கும் பக்தருக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல். பகவான் கூறினார், உலகத்தோடு பிணைக்கும் சுயநலத்தை மனிதன் சரணடைய வைத்து, பொய்யான நான் எனும் அகந்தையைக் கைவிடுதலே உண்மையான துறவு. அந்த துறவில் நிற்றலே தியானம். அதற்கு பக்தர் வினவினார், அவ்வாறு செய்வதால் ஏற்படும் விளைவுகள் என்னவோ? பகவான் பதில் கூறினார், அவ்வாறு தொடர்ந்து தியானம் சார்ந்து தொழில் செய்து வருகையில் மக்கள், நிகழ்ச்சிகள், பொருட்கள் மீதான உனது அணுகுமுறை மாற்றம் கண்டு வருவதை உணர்வீர். உன்னையே அறியாமல் உனது செயல்பாடுகள் தியான நோக்கத்திலேயே நடைபெற்று வரும். அதற்கு மறுபடியும் பக்தர் வினவினார், உலகாயுத நடவடிக்கைகள் நிரம்பிய இந்த வாழ்க்கையில் எவ்வாறு தன்னலம் தவிர்த்து செயல்படக்கூடும்? அதற்கு பகவான் கூறினார், வேலைக்கும் விவேகத்திற்கும் இடையே முரண்பாடு ஏதும் இல்லை. பக்தர் மறுபடியும் கேட்டார், அப்படியென்றால் ஒருவர் எப்போதும் போல் தமது பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரலாம் என்கிறீர்களா? உதாரணமாக, ஒரு தொழிலை மேற்கொண்டவன் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி கொண்டு அதே சமயம் ஞான விவேகமும் பெற முடியும் என்று கூற வருகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பகவான் கூறினார், ஏன் முடியாது? ஏனெனில் அவ்வாறு தியானத்துடன் தொழில் செய்பவர் தான் முன்பு இயங்கி வந்த அதே நபர் அல்ல என்பதையும் உணரத் தொடங்கி விடுவார். அவரது செயல்பாடுகள், உள்ள விஷயங்களும் மெல்ல மெல்ல மாறி திரிந்து விரிந்து சிறுமையான தான் எனும் அகந்தையினின்று கலன்று அப்பாலுள்ள அதனில் ஒன்றிவிடும்.